தமிழக சட்டசபை 4 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் 2015ஆம் ஆண்டுக்கான முதல் கூட்டம் கவர்னர் ரோசையா உரையுடன் செவ்வாயன்று துவங்கியது. தொடர்ந்து சட்டசபையை எத்தனை நாள் நடத்துவது என்பது தொடர்பான அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் தனபால் தலைமையில் நடந்தது. இதைத் தொடர்ந்து சட்டசபை 4 நாட்கள் நடைபெறும் என்று தனபால் அறிவித்தார். நாளைக்கு 18/2/2015 6 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து இரங்கல் குறிப்புகள், அதற்கு பின்னிட்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழி பெற்று விவாதம் தொடங்குதல். 19ஆம் தேதி வியாழக்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் தொடர்ச்சி. 20/2/2015 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் தொடர்ச்சி. 21/22 சனி ஞாயிறு விடுமுறை. 23/2/2015 திங்கட்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் பதில் உரையும். சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும் ஏனைய அரசினர் அலுவல்கள். இதைத் தொடர்ந்து 2015-2016ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் தாக்கலின் போது சட்டசபை கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது.